வாருங்கள் கடலன், வாருங்கள் மென்மலர், எங்கே நளினும் குறிஞ்சியும்? அழிசி அண்ணா வணக்கம், இதோ வருகிறார்கள் அண்ணா. வாருங்கள் நளின் குறிஞ்சி, அமருங்கள். நன்னூரில் செய்தி உண்டா? ஆம் அண்ணா, தமிழர் திருநாள் கொண்டாட்டம் விமரிசையாக சென்றது நமது நன்னூரில். தமிழ் தாய் அழகாய் ஒப்பனையுடன் வலம் வந்தாள். பெரும்பாட்டி அவ்வை நன்னூர் வந்தார்கள். அவ்வையை கண்டோம், பேரானந்தம் அடைந்தோம். அருமை தோழர்களே, சரி, நாம் இன்று அவ்வை பெரும்பாட்டியை பாடுவோமா? இதோ பகரவருக்கம். பழிப்பன பகரில் பாம்போடு பழகில் பிழைப்பட சொல்லில் பீடு பெறனில் புகழ்ந்தரை போற்றிவாள் பூமி திருத்தி உன் பெரியாரை துணைக்குள் பேதைமை அகற்று பையலோடு இணங்கில் பொருள்தனை போற்றிவாள் போர்த்தொழில் புரியேல். துணைக்குள் பேதைமை அகற்று பையலோடு இணங்கில் பொருள்தனை போற்றிவாள் போர்த்தொழில் புரியேல். புகழ்ந்தரை போற்றிவாள் பூமி திருத்தி உன் புகழ்ந்தரை போற்றிவாள் பூமி திருத்தி உன். போர்த்தொழில் புரியேல், போர்த்தொழில் புரியேல். அண்ணா, பாடல் அருமை. இப்பொழுது சுருக்கமாக விளக்கம் சொல்லுங்கள் அண்ணா. பழிப்பன பகரேல். பெரியோர் பழிக்கும் சொற்களையோ பிறரை இழிவுபடுத்தும் வார்த்தைகளையோ பேசாமல் நல்ல சொற்களையே பயன்படுத்த வேண்டும். பாம்பொடு பழகேல். தீமை செயல்கள் செய்யும் மனிதர்களோடு சேரக்கூடாது, அவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். பிழைப்பட சொல்லேல். நாம் பேசும் வார்த்தைகள் உண்மை, நேர்மை மற்றும் பிறருக்கு நன்மை தருவதாக இருக்க வேண்டும். தீமை விளைவிக்கும் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். ஆமாம், நாம் தான் இனி இழிவான சொற்களை பேச மாட்டோம். தொடருவோமா? பீடு பெற நில். பெருமை சேர்க்கும் நல்லொழுக்கத்துடனும் பண்புடனும் வாழ்ந்து வாழ்க்கையில் உயர்வை அடைந்து நல்ல பெயரை பெற வேண்டும். புகழ்ந்தாரை போற்றி வாழ். புகழ்ந்துரைத்த பெரியோர்களின் நல்ல வழிகளை பின்பற்றி வாழ வேண்டும், அவர்களை போற்றி காக்க வேண்டும். நம்மை நம்பி இருப்பவர்களை காப்பாற்றி நல்ல உறவுகளை பேணவும் வேண்டும். பூமி திருத்தி உன். பூமியை, அதாவது மண்ணை நம்பி அதை செழிக்கச் செய்து பயிரிட்டு தன் உழைப்பால் உணவு ஈட்டுவது சிறந்த வழி. சிறந்த விளக்கம் அண்ணா, மேலும் தொடருங்கள். பெரியாரை துணைக்கொள். அறிவு, ஒழுக்கம் மற்றும் அனுபவத்தில் சிறந்த சான்றோர்களை துணையாக கொண்டு அவர்களின் நல்ல வழியில் நடப்பது அவசியம். பேதைமை அகற்று. சிந்திக்காமல் செயல்படும் மூடத்தனத்தை நீக்கி அறிவை நாடி யோசித்து செயல்பட வேண்டும். பையலோடு இணங்கேல். அறிவில்லாதவர்களோடு அல்லது முதிர்ச்சியற்றவர்களுடன் சேர்வதை தவிர்த்து அவர்களுடன் ஒத்துப்போகாமல் நல்ல வழியை தேர்வு செய்ய வேண்டும். பொருள்தனை போற்றி வாழ். நாம் சம்பாதிக்கும் பொருளை மதித்து அதை வீணாக்காமல் நியாயமாகவும் பொறுப்புடனும் பயன்படுத்த வேண்டும். போர்த்தொழில் புரியேல். சண்டை, வன்முறை போன்றவற்றை தவிர்த்து அமைதியையும் அன்பையும் வழியாக கொண்டு வாழ வேண்டும். என்ன நண்பர்களே, ஔவையின் பகரவருக்கம் பாடல் எவ்வாறு உள்ளது? அண்ணா, மிக அருமையாக இருந்தது. இப்போது முடிவாக ஔவை அவர்களின் பெருமையையும் அத்துடன் ஆத்திசூடி பற்றியும் கூறுங்கள் அண்ணா. ஔவையார் என்பது ஒருவரின் பெயர் அல்ல, அது
பல காலங்களில் வாழ்ந்த தமிழ் பெண் கவிஞர்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதைமிகு பட்டமாகும். முதலாவது ஔவையார் சங்க காலத்தை சேர்ந்தவர். இதுவும் பல புலவர்களாக இருக்கலாம். அவர் கிபி 1 முதல் 2ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்ததாக கருதப்படுகிறார். புறநானூறு போன்ற நூல்களில் அவரது பாடல்கள் காணப்படுகின்றன. அவர் பாரி போன்ற சிற்றரசர்களின் காலத்தவர். பின்னர் சோழர் காலத்தில் கிபி 12 முதல் 13ஆம் நூற்றாண்டுகளில் இன்னொரு ஔவையார் வாழ்ந்தார். அவர் ஆத்திச்சூடி போன்ற அறநூல்களை இயற்றியவர். அவர் கம்பர் போன்ற கவிஞர்களின் காலத்தவர். இவ்வாறு ஔவையார் என்ற பெயர் பல நூற்றாண்டுகளாக தமிழ் இலக்கியத்தை வழிநடத்திய ஞானமிக்க பெண்களை குறிக்கிறது. அவர்கள் தமிழுக்கு அளித்த பங்களிப்பு என்றும் மறக்க முடியாதது. ஆத்திசூடி என்பது ஔவையார் எழுதிய 109 அறநெறி வரிகளை கொண்ட ஒரு சிறப்பான நீதி நூலாகும். இந்த நூல் முழுவதும் தமிழ் எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. ஆத்திசூடியின் ஒவ்வொரு பாடலும் ஒரே வரியாக சுருக்கமாக எழுதப்பட்டுள்ளது. இதனால் குழந்தைகள் எளிதாக மனதில் பதியச் செய்து நல்ல பழக்கங்கள், ஒழுக்கம், பண்பு ஆகியவற்றை கற்றுக்கொள்ள உதவுகிறது. தோழர்களே, இன்று நீங்கள் கற்றவை பயனுள்ளதாக இருந்ததா? ஆமண்ணா. சரி, இன்று இத்துடன் நிறைவு செய்வோம்.